ஜிபே என்னம்மா இப்போ ஃபோனில் ஃபோட்டோ எடு. ஃபோனில் போட்டு கேமராமேன் கிளியரா எடுக்க போட்டோவோட உடனே முடிக்க எனக்கு வாங்க வாங்க உள்ள வாங்க 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 அப்படியே உள்ள கூப்பிட்டீங்க அதிலே எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டீங்க ஏமாவா அவர்கிட்டதான் கொடுக்கணும். அது ஜன்னலை பூட்டிட்டு அப்படியா ஜன்னலாக இருக்கா ஓகே டன். ஓகேம்மா இல்லை வழி இல்லை தம்பி ஃபேன் இருக்கு தம்பி ஆமாம் அப்ப நம்ம கிளியரா இருக்கா சரி இது இவரோட சேர்த்து இல்ல ஓகே நீ என்ன அவங்களே கவர் பண்ணுறாங்க. என்றும் இறைவன் இருப்பதனால் எங்கள்
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துவதை நல்லபடியாக நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து உடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆதாமுக்கு ஏற்ற ஏவாளை நீ கொடுத்தது போல, ஈசாக்குக்கு ஏற்ற ரெபேக்காளை கர்த்தர் கொடுத்தது போல, கர்த்தாவே இந்த எவருக்கும் ஏற்ற துணையை இந்த நாளில் நீ கொடுக்கிறதுக்காக நீ ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நீ இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த வைபவத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதை தொடர்ந்து திருமண காரியங்களை எல்லாம் கர்த்தரை பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணத்துல கர்த்தர் வந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. சகல காரியங்களையும் உடைய கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த திருமணத்துக்காக செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து உடைய பிள்ளைகளோடு இருந்து நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். முப்பரி நூல் அறாது என்று சொன்னது போல முப்பரி நூலாய் உடைய பிள்ளைகளோடு நீர் இருப்பீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதித்து அவங்க குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து கர்த்தர் அவர்களை பிதாக்களை பார்க்கிலும் நான் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபடியே கர்த்தர் அப்படியே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் கரம் கூட இருந்து வழி நடத்தும். இரு வீட்டாருக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு மனதை கட்டளையிட்டு எல்லா காரியத்திலும் ஒரு மனதோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. சகல தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் வாய்க்க பண்ணும்படியாய் செபிக்கிறேன். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீர் ஆசீர்வதிக்கிறேன். அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்து நீ இருக்கிற இடத்தையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாளியாக இருப்பேன் என்று ஆசீர்வதித்தீரே. அதுபோன்று இந்த மணமக்களை ஆசீர்வதித்து என்னுடைய நிச்சயதாரத்தை நீரே தாய்ந்ததையுமாக இருந்து வழிநடத்த எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்ம கொண்டாடுகிறோம். இந்த வச்சிருக்கிற என் தந்தையே எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை மன்னிக்கும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாத மோதிரம் வச்சிருக்கீங்களோ? இல்லை. அப்போ இந்த மாலை எடுங்க. அப்படியா? அந்த 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 ஓகே, அன்னைக்கு தான் அதை வைப்பீங்களோ? சரி, அப்போ நீங்கள் போட்டு அந்த பூவை எடுத்துருமா?
அவங்க எதிர்த்து தான் லேட் ஆகிடும் நிற்க வச்சு இல்லை அவன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பாதி வெயில் பாதி வெயில் ஃபுல்லாக வச்ச மாதிரி அவ்வளோ வைக்க முடியாது வச்சுட்டியா பாவம்மா பாதி வைமா பாதி வை பாதி பாதி நிறைய இதை எப்படி மடக்கு நிறைய வருது 4 மணி இதுல 4 மணி போய் 4 மணி போச்சு வைங்க அப்படியே வை கொஞ்சம் மேல வை ஜாக்கிரதை வீட்டுக்கு போய் வச்சிடும் அவளுக்கு இல்ல அவங்க வீட்டுக்கு போய் வைக்கணுமா அந்த கரையா வைப்பானே இந்த போட்டோ எடுத்துட்டு பெரிய போட்டோ போன் போட்டுட்டு வீடியோ எடுத்து போட்டோ எடுக்கலாம். பின்னாடி
இல்லை அது கட்டையாக வச்சிருக்குமா? ஆமாம் கட்டையாக வச்சிருக்கு. கட்டையாக வச்சிருக்கு.